வணக்கம் நண்பர்களே. இறப்புச் சான்று ஒருத்தவங்க இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு கஷ்டமான இதுதான் அவங்க வீட்டு குடும்பத்துக்கு. அவங்களுக்கு இறப்புச் சான்று வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா பிற்காலத்தில் அவங்களோட சொத்து உரிமை மாற்றுறதுக்கும் வேற இப்போ ஓட்டரில் பேர் நீக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆதார் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் அவங்க வாங்கிட்டு வந்து உதவித்தொகையில நிறுத்திட்டு இல்லை பென்ஷன் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி பல்வேறு இதுக்கு இறப்புச் சான்று ஒரு மனிதன் இறந்துட்டாருன்னா இறப்புச் சான்று அவசியம் வச்சுக்கணும். அவருக்கு சொத்து இருக்கோ இல்லையோ, அவருக்கு பென்ஷன் இல்லையோ, இறப்புச் சான்று நீங்க வாரிசு சான்று வாங்குறீங்க இல்லையோ, இறப்புச் சான்று அவசியம் கண்டிப்பா வாங்கி வச்சுக்க வேண்டிய, இறப்பை பதிவு பண்ண வேண்டியது ஒவ்வொரு குடிமகனோட கடமை. அந்த வகையில் நம்ம இறந்ததுமே ஹாஸ்பிட்டல் இருந்தால் அது பதிவாயிருக்கும், வெளியே இருந்தாலும் நம்ம மாநகராட்சி கொடுத்து பதிவு பண்ணியிருப்போம். அதை எப்படி டவுன்லோட் பண்ற சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள்ல போய் இதுல வெப்சைட்ல போய் www.crstnorg இந்த வெப்சைட் தான் நம்மளோட தமிழ்நாடு பிறப்பு சான்றுக்கு இறப்பு சான்றுக்கு வழங்கக்கூடிய வெப்சைட்டு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதாவது அதுல ஹோம் இடத்துக்கு போய்க்குங்க. ஹோம்ல சர்டிபிகேட் டவுன்லோட் அப்படி இடம் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல பர்த் டெத்னு கொடுத்துருக்கோம். நம்ம டெத்தை கிளிக் பண்ணிக்குவோம். டெத்தை கிளிக் பண்ணா அவங்க யாரு பேரு என்ன அதெல்லாம் அவங்க மேலா ஃபீமேலா முதல்ல கேட்கறது ஆனா பெண்ணான்னு கேட்குது. ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டம், மூணாவது இறந்த இடம் ஹாஸ்பிட்டலா அல்லது அதர்ஸா அப்படின்னு கேட்குது. நம்ம ஹாஸ்டல்ல மோஸ்ட்லி ஹாஸ்டல் இருக்கும், இல்ல வீட்டுல இருந்தா வீடு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னைக்கு இறந்தாங்க அந்த தேதி கேட்குது, கொடுக்குறோம். கொடுத்தா ஒரு மொபைல் நம்பர், இது மொபைல் நம்பர் யாரோட மொபைல் நம்பர் கொடுக்கலாம், தப்பில்லை. மொபைல் நம்பர் கொடுத்துட்றோம். கொடுத்ததுமே அந்த பக்கத்தில் வெரிஃபிகேஷன் கோட் ஒரு 8 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை அந்த பாக்ஸ்ல போட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்தவங்களோட லிஸ்ட் பூரா வரும். நம்ம குடும்பத்தில் இறந்துருப்போம்னா அவங்க கூட சேர்ந்து அந்த அன்னைக்கு யாரா இறந்தாங்க அந்த லிஸ்ட் பூரா வரும். அதுல உங்க பேரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சது. உங்க டெத் சர்டிஃபிகேட், உங்க வீட்டு குடும்பத்தில் இருந்தவங்களோட டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆயிரும். அதை வச்சு நீங்க எல்லா பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது பத்திரமா சேவா ஒரு மொபைல்லையோ டெஸ்க்டாப்லையோ ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு சந்திக்கும் விடைபெறுவது சரவணபிரகாஷ், திருப்பூர். நன்றி, வணக்கம்.